ஏழை எளிய மாந்தரே வாருங்கள், இம்மானுவேல் பிறந்துள்ளார் பாருங்கள். ஏழை எளிய மாந்தரே வாருங்கள், இம்மானுவேல் பிறந்துள்ளார் பாருங்கள். பாட்டு கூறுங்கள், பாட்டு பாடுங்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். பாட்டு கூறுங்கள், பாட்டு பாடுங்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். ஏழை எளிய மாந்தரே வாருங்கள், இம்மானுவேல் பிறந்துள்ளார் பாருங்கள். ஈரமான குகையின் உள்ளே இயேசு பாலன் பாருங்கள், இரவில் எருது உணவு கொள்ளும் கொட்டிலே பாருங்கள். ஈரமான குகையின் உள்ளே இயேசு பாலன் பாருங்கள், இரவில் எருது உணவு கொள்ளும் கொட்டிலே பாருங்கள். ஈரநெஞ்ச மனிதர்களே எழுந்து விரைந்து வாருங்கள், ஈரநெஞ்ச மனிதர்களே எழுந்து விரைந்து வாருங்கள். இடையரோடு நாமும் சேர்ந்து தண்டனிட்டு வணங்குவோம். ஏழை எளிய மாந்தரே வாருங்கள், இம்மானுவேல் பிறந்துள்ளார் பாருங்கள். ஏழை எளிய மாந்தரே வாருங்கள், இம்மானுவேல் பிறந்துள்ளார் பாருங்கள். கந்தை துணியை போர்த்தி கொண்டு கடுமையான குளிரினில் கர்த்தர் இயேசு பாலன் நடுங்கும் காட்சி தன்னை பாருங்கள். கந்தை துணியை போர்த்தி கொண்டு கடுமையான குளிரினில் கர்த்தர் இயேசு பாலன் நடுங்கும் காட்சி தன்னை பாருங்கள். இந்த காட்சி இன்று கூட ஏழை மக்கள் மத்தியில், இந்த காட்சி இன்று கூட ஏழை மக்கள் மத்தியில் இருக்க கண்டால் என்ன செய்வீர் என்று நீங்கள் கூறுங்கள். ஏழை எளிய மாந்தரே வாருங்கள், இம்மானுவேல் பிறந்துள்ளார் பாருங்கள். ஏழை எளிய மாந்தரே வாருங்கள், இம்மானுவேல் பிறந்துள்ளார் பாருங்கள். பாட்டு கூறுங்கள், பாட்டு பாடுங்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். பாட்டு கூறுங்கள், பாட்டு பாடுங்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் உளமார்ந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இயேசு பாலன் நம் அனைவரையும் தன்னுடைய குழந்தை திருக்கரத்தால் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். இந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் நம் வாழ்வு முழுவதும் நீடிக்க நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்களும் எனக்காக ஜெபியுங்கள். நல்ல ஒரு பாட்டு கேட்டோம். புதுவை மறை மாவட்டத்தை சேர்ந்த பிச்சைமுத்து என்கிற ஒரு ஃபாதர் பாடிய பாட்டு. ரொம்ப நல்ல பாட்டு, எனக்கு பிடிச்ச பாட்டு. அதோட கருத்துக்கள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏழை எளிய மாந்தரே வாருங்கள், இம்மானுவேல் பிறந்திருக்கிறான்னு சொல்லிட்டு பாட்டு. ஏசப்பா கந்த துணியை போத்திக்கிட்டு குடியில் தூங்குறாரு. அவரை போலவே
நிறைய பேர் வறுமையில், துணிமணி இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், இருப்பிடம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்டவர்களை நீங்கள் பார்த்தா என்ன செய்வீங்க என்ற கேள்வியோடு இந்த பாட்டு முடிவதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இல்லை, திரும்ப அந்த பாட்டை கேட்டு பாருங்க, உங்களுக்கு புரியும். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தது ஏழை, எளிய, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவே அவர் ஜெனித்தார் தான் சொல்லணும். மத்திய 5 சொல்லுவார் இல்லையா, மலைப்பொழில் சொல்ல பாருங்க பார்ப்போம். எளிய மனத்தோர் பேறு பெற்றோர், ஏழைகளின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், துயருருவோர் பேறு பெற்றோர் என்று சொல்லுவார். யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ கடவுள் அங்கே தான் போய் தான் உதவி செஞ்சார். இருக்கப்பட்டவங்க ஓடி பரிசெயர்கள் என்ன பண்ணாங்க, மிதமிஞ்சு போயிருந்தாங்க. அவங்களாம் ஏசப்பா மதிக்கலை. ஆனால் யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ மிக சிறப்பாக பாருங்க பார்ப்போம். இந்த பழச நாட்டில் எல்லையோரம் வாழ்ந்த மக்கள், தீர் சீதோன் பகுதி மக்கள்லாம் ஏசப்பா எப்போ வருவாருன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவர் வரும்போது தங்களுடைய போர்வையை ரோட்டில் விரிச்சு போடும். ஏன்னா ஏசப்பாவுடைய பாதம் தரையில் படக்கூடாது. தங்களுடைய போர்வையை ரோட்டில் விரிச்சு போடும். அதெல்லாம் நடந்து போவார் ஏசப்பா. அப்படி போகும் பொழுது அந்த பாதையில் யார் நோயாளெலாம் படுக்க வைப்பாங்களாம். அவருடைய பாதம் பட்டாலே நோயாளி குணமாகி போவாங்கன்னு சொல்லுவாங்க. பைபிள் வாசிச்சு பாருங்க தெரியும். அவ்வாறாக ஏசப்பா ஏழை எளிய மக்கள் கூட தான் அதிகமாக நெருங்கி பழகினார். தன்னுடைய ஆசீர்வாதங்கள் அங்கே தான் அதிகமாக கொடுத்தார். அது மட்டும் இல்லை, இன்னொரு சிறப்பான செய்தி நீங்கள் இன்றைக்கி வாசிப்போம். நம்ம ஏசப்பா மாட்டுத்தொழில் பெத்லகேமில் பிறக்கிறாரு. அவருடைய பிறப்பின் செய்தி முதல்ல யாருக்கு அறிவிக்கப்படுது பாருங்க பார்ப்போம். பெரிய மன்னருக்கு அறிவிக்கப்படலை. ஏரோதை தேடுறான். குழந்தை எங்கே பிறகுன்னு சொல்லிட்டு 3 ஞானிகிட்ட கேட்பான். ஆனால் அப்படி தேடுறவங்கட்டெலாம் ஏசப்பாடைய பிறப்பு செய்தி அறிவிக்கப்படலை. யாருக்கு அறிவிக்கப்படுத்துறீங்களா? ஆடு ஓட்டுகின்ற அந்த இடையர்கள் தான் என்ன பண்ணுச்சு, முதலாக வானத்தூரை போய் சொல்கிறாங்க. இங்கே போய் இன்னொன்னே பயப்படுறாங்க. பயந்து என்ன பண்ணுறாங்க, ஒதுங்குறாங்க. அவங்க பயப்படுறாங்க. ஆனால் வானத்தூரை சொல்கிறாங்க பாருங்க, அஞ்சாதீங்க, பயப்படாதீங்க, உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். தாவீதின் ஊரிலே மீட்பர் பிறந்திருக்காருங்க செய்தி ஆடு மாடு ஓட்டுகின்ற இடையர்களுக்கு தான் செய்தி அறிவிக்கப்படுது. சொல்களே, ஏழை எளிய மக்களுக்காகவே பிறந்த இயேசுபாலன் அவங்கள பக்கம் தான் நிற்கிறார். இன்னொரு செய்தி பாருங்க பார்ப்போம். ஏசப்பா இந்த பிறப்பு பற்றின ஒரு செய்தி, இந்த அருள்வாக்கு நேரத்தில் கொஞ்சம் ஒரு செய்தி ஒன்று கேட்டேன். நல்ல ஒரு செய்தியை சொன்னாங்க. எப்படின்னா, கடவுளுடைய பிள்ளை மனுஷனாக பிறந்தார். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை பற்றி சொல்கிற வார்த்தை இது. கடவுளுடைய பிள்ளை மனுஷனாக பிறந்தார். ஏன் தெரியுங்களா? மனுஷரை எல்லாம் கடவுளுடைய பிள்ளையாக்குறதுக்கு. நல்ல செய்தி இல்லை சகோதரர்களே? கடவுள் எந்த பாகுபாடும் இல்லாமல் நம் எல்லோரையும் மீட்க தன்னுடைய மகனை அனுப்பி வச்சிருக்கார். நாமும் என்ன பண்ணணும்? எந்த பாகுபாடும் மக்கள்கிட்ட பார்க்காமல் அனைவரையும் சமமாக மதித்து சிறப்பாக ஏழை எளிய மக்களோடு நம் கரம் கோர்த்து நடந்தோம் என்றால் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நமக்கு உண்மையான பண்டிகையாக இருக்கும். மாறாக ஏழை எளிய மக்களை ஒதுக்கி கட்சி பாகுபாடு, இந்த மாதிரி பாகுபாடுகள் பார்த்து நம்ம வாழ்ந்தோம் என்றால், நீ என்னதான் எத்தனை முறை தான் நீங்கள் எத்தனை குடில் கட்டினாலும் சேர்த்தான், எத்தனை ஸ்டார் கட்டினாலும் சேர்த்தான், இல்லையா, எத்தனை கோயிலுக்கு போய் பூசை கண்டாலும் சரிதான், இந்த கிறிஸ்துமஸ் திருப்பலியானது நமக்கு ஒரு பலனையும் கொடுக்காது. சகோதரர்களே, ஏசப்பா எவ்வாறு ஏழை மக்களோடு, எளிய மக்களோடு, ஆதரவற்ற மக்களோடு கரம் கோர்த்து நடந்தாரோ அதே போல் நாமும் செல்வோம் என்றால் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நமக்கு உண்மையான பண்டிகையாக கடவுளுடைய அருள் வரங்களை குறைவின்றி நிறைவாக நமக்கு வழங்கும் பண்டிகையாக அமையும். மீண்டுமாக உங்கள் எல்லோருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் எனக்காக ஜெபியுங்கள், நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நன்றி.